பலரும் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியா பாக்குறீங்க. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி வரும் நாட்கள்ல நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. நியூஸ் போக்கஸ் தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் உரையாட இணைந்திருப்பவர் தமிழ்நாடு விவசாய சங்க மாநில செயலாளர் திரு துளசி நாராயணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போ இந்த தமிழக அரசியல்ல இப்போ 2-3 நாளா கடந்த 2-3 நாட்களா வந்து பாத்தீங்கன்னா, நெல் கொள்முதல் விவகாரம் வந்து போயிட்டு இருக்கு. விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப பெய்ஞ்ச மழையில வந்து டெல்டா பகுதிகள்ல வந்து அந்த நெல்மணிகள்லாம் வந்து முளைச்சு வீணாயிட்டதா கவலை தெரிவிச்சிருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட வந்து டெல்டா பகுதிக்கு பார்வையிட்டு இத பத்தி கண்டன அறிக்கை வந்து தெரிவிச்சிருந்தாரு. உடனே வந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்து அந்த பகுதிக்கு வந்து பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, எதிர்க்கட்சி தலைவர் இந்த விவகாரத்துல வந்து தவறா வழி நடத்துவதா ஒரு குற்றச்சாட்டு அவரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? அதாவது நெல்லு மழையில நனைவது என்பது இந்த ஒரு வருஷம் மட்டும் நடக்கக்கூடிய சம்பவம் அல்ல. இது காலங்காலமாக கடந்த 15-20 ஆண்டுகளாக நடக்கக்கூடியது. ஏடிஎம்கே கவர்மெண்ட் லாஸ்ட் 10 இயர்ஸ் அவங்களும் ஆட்சி பண்ணாங்க. அதுல 5 இயர்ஸ் எடப்பாடி பழனிசாமி சார் தான் ஆட்சி பண்ணார், முதலமைச்சரா இருந்தாரு. அவருடைய பீரியட்ல இப்படி நனைஞ்சு என்கின்ற அனுபவம் எங்களுக்கு இருக்கு, விவசாயிகளுக்கு இருக்கு. வேளாண் சமூகத்திற்கு ஏடிஎம்கே பீரியட்லயும் நடக்குது, டிஎம்கே பீரியட்லயும் நடக்குது. இது இதுக்கான ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான மாற்று என்ன? வாட் இஸ் தி கன்ஸ்ட்ரக்டிவ் ஆல்டர்னேட்டிவ்? இதை நோக்கிதான் நாம பயணிக்க வேண்டியிருக்கே தவிர, ஒருத்தர் மேல ஒருத்தர் சார்ஜ் பண்றதுனால அவங்களுக்கு வேணுமான அது அரசியல் ஆதாயத்தை ஏற்படுத்திக்குமே தவிர எங்களுக்கு எந்த விதமான ஆதாயத்தையும் அதுல ஏற்படுத்தி கொடுக்காது. நாங்க ஆதாயம் அடையணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும் அப்படின்றது எங்களை போன்ற விவசாயிகளிடம் நீங்க கருத்து கேளுங்க. என்ன செய்யணும்ன்றது நாங்க சொல்றோம். நாங்க காலேஜுக்கு போனதில்ல, பெரிய பெரிய ஆய்வு படிப்புகளை படிச்சதில்ல. என்ன செய்யணும்ன்றது நீங்க எங்களுக்கு சொல்லுங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த குறுவை சாகுபடிக்கு ஏறக்குறைய ஒரு 6.4 லட்சம் ஏக்கர் நிலத்தில் 9.5 லட்சம் டன் நெல்லை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று அரசுகள் தீர்மானிக்குது இல்லையா? இது எங்க தீர்மானிக்கிறாங்க? சட்டமன்றத்தில் தீர்மானிக்கிறாங்க. இப்போ தவிக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் அன்னைக்கு சட்டமன்றத்துல கேட்டிருக்கணும், 9.5 லட்சம் டன் நெல்லை உற்பத்தி செய்தால் இந்த கரீஃப் இந்த சீசனுக்கு இந்த குறுவை சாகுபடிக்கு நீங்க உற்பத்தி செய்தீங்கன்னா அதுல எவ்வளவு ஸ்டேட் ப்ரொக்யூர் பண்ணும்? அந்த 9.5 லட்சம் டன் நெல்லை எடுத்துட்டு எங்க வைப்பீங்க? அது கேட்கணுமா இல்லையா? கேட்டிருக்கணுமா இல்லையா? இவங்க சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதனால இது ஒருத்தர் மேல ஒருத்தர் சார்ஜ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு அரசியல் ஆதாயத்தை தருமே தவிர எங்களுக்கு எந்த விதமான ஆதாயத்தையும் தராது. என்ன செய்யணுன்றது எங்க கிட்ட சொல்லுங்க. ஒரு 9.5 லட்சம் டன் நெல்லு மழையில நனையாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணுன்றது சொல்லுங்க. நீங்க அது வெறும் பொருளாக பாக்குறீங்க, கமோடிட்டியா பாக்குறீங்க. ஆனா நினையக்கூடிய நெல்லு, முளவடிக்கு வரக்கூடிய நெல்லு நாங்க எப்படி பார்க்கிறோம்னா எங்களுடைய குழந்தையாக பார்க்கிறோம், எங்களுடைய தெய்வமாக பார்க்கிறோம். ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய நெல்ல உயிரற்ற ஒரு பொருளாக பிணமாக மாற்றுவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? சாப்பிடக்கூடிய பொருள் தானுங்க அது. இன்னும் சொல்ல போனா களத்து மேட்டுக்குள்ள செருப்பு போட்டு நடக்க மாட்டோம். நாங்க களத்து மேட்டுக்குள்ள செருப்பு போட்டு நடக்க மாட்டோம் இன்னைக்கும் விவசாயிகள். ஏன் அப்படின்னு சொன்னா, களத்து மேட்டுக்குள்ள செருப்பு போட்டு அந்த செருப்பால மெரிக்க கூடாது. ஏன்னா அது தெய்வம். அது நெல்மணி என்பது எங்களுக்கு தெய்வம். அந்த நெல்மணியை நீங்க சாகடிப்பதற்கு, தெய்வத்தை சாகடிப்பதற்கு யார் உங்களுக்கு உரிமை கொடுத்தது? அதை ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான பிளான் எதுவுமே இல்லை. மொத்தம் தமிழ்நாட்டுல இருக்கிறது 1800 டிபிசி தான் இருக்கு. 1800 டிபிசில ஒரு 9.5 லட்சம் டன் நெல் எடுத்து போயிட்டு உங்களால பதுக்க முடியுமா? எடுத்து போயிட்டு சேஃபர் சைட்ல வைக்க முடியுமா? உங்களால பாதுகாப்பாக வைக்க முடியுமா? முடியவே முடியாது. அதனால பழனிசாமி சொல்றாரு, இவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு என்பதெல்லாம் இவரு பீரியட்ல என்ன பண்ணாரு? டிஎம்கேவும் இதுல சில பாடங்களையும் இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. வேளாண்மை துறைக்கு தனியாக பட்ஜெட் போட்டது இந்தியாவிலேயே டிஎம்கே கவர்மெண்ட். ஆனா அதே சமயத்துல இதுக்கு இந்த குடவுன்ஸ் வேர் ஹவுசஸ் கட்டுறதுக்கு என்ன பிளான் அப்படின்றது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா, இனிமேலும் அந்த பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான, ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு திட்டத்தை இந்த அரசு வகுக்க வேண்டியிருக்கிறது.
ஓகேங்க சார். இப்போ வந்து இந்த நெல் கொள்முதல் விவகாரத்துல இந்த நெல் கொள்முதல்ல தாமதம் ஏற்பட வந்து செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு வந்து மத்திய அரசு கிட்ட இருந்து அனுமதி கிடைக்கல. அதனால தான் இந்த மாரி தாமதம் ஏற்பட்டதுன்னு சொல்லி உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி வந்து சொல்லியிருக்காரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆகஸ்ட் 18ஆம் தேதியே அனுமதி கிடைச்சிருக்கதா சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா இதுக்கான காரணம் என்ன சார்? இந்த நெல் கொள்முதல்ல தாமதம் ஏற்பட காரணம் என்ன? ஏங்க, செறிவூட்டப்பட்ட அரிசி வந்து பயன்படுத்தணுமா பயன்படுத்தக்கூடாதான்றது அதுவே ஆய்வுக்குட்பட்ட விஷயம். அது நீங்க செறிவூட்டப்பட்ட அரிசி நீங்க எதுக்கு கொண்டு வரீங்க? கொண்டு வர வேண்டிய அவசியம் எங்க இருந்து ஏற்படுது? என்னுடைய நெல் பற்றாக்குறை என்னுடைய நான் வந்து விளைவிக்கக்கூடிய நெல்லை வந்து நீங்க வந்து அரிசியாக மாற்ற வேண்டி இருக்கிறது. அந்த அரிசியை குடோன்ல வந்து பாதுகாப்பா எடுத்து போயிட்டு வைக்க வேண்டி இருக்கிறது. இது சர்ப்ளஸ்ல இருக்கும்போது நான் செறிவூட்டப்பட்ட அரிசி கொண்டு வர வேண்டிய அவசியம் உங்களுக்கு எங்கிருந்து ஏற்படுதுன்ற நான் அது அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகாதீங்க. நான் வந்து விளைவித்த நெல்லு வந்து நான் என்ன அதையே அது முறையாக பாதுகாத்து அது முறையாக வந்து நீங்க வந்து மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வந்து இட் இஸ் எனஃப். செறிவூட்டப்பட்ட அரிசியே வந்து விஞ்ஞானபூர்வமாக அது வந்து கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா அப்படின்றதே வந்து பெரிய இது இருக்கு. நீங்க இப்ப எனக்கு வந்து நீங்க வந்து எனக்கு வந்து பேக் பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சத்து மாத்திரை நான் சாப்பிட்டேன் அப்படின்னு வைங்க, என்ன ஆகும்? சில உடம்புக்கு அது ஆகாது. என்னுடைய டாக்டர் என்ன சொல்லி இருக்கிறாரு, நீங்க வைட்டமின் டேப்லெட்ஸ் வந்து உங்களுக்கு லிமிட்டா சாப்பிடுங்க. அது வந்து கிட்னி மேல அது போய் உட்காராது. செறிவூட்டப்பட்ட அரிசி நான் சாப்பிட வேண்டிய அவசியம் எனக்கு எங்கிருந்து ஏற்படுது? அதுக்குள்ள போவாதீங்க. அரிசி வந்து பத்தலை அப்படின்னு சொன்னா குஞ்சூண்டு தான் அரிசி இருக்கு, இது 10 பேர் சாப்பிடணும். இந்த குஞ்சூண்டு அரிசி வச்சுக்கிட்டு 10 பேர் சாப்பிட்டா அதுக்கு உடம்புக்கு தேவையான சத்து கொடுக்காது அப்படின்னும் போது இதை செறிவூட்டுங்க. அரிசிதான் இருக்க. எலி துண்டுட்டு போகுது, பெருச்சாளி துண்டுட்டு போகுது, எல்லாமே துண்டுட்டு போகுது. ரோட்டன் ஃபுட்டா மாறிட்டு இருக்கு. பல லட்சம் டன் அரிசி ரோட்டன் ஃபுட்டா மாறிட்டு இருக்கு. விஷம் கலந்த பொருளாக மாத்திக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க. அது ஒழுங்கா வந்து முறையாக எங்களுக்கு கொடுங்க. அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க கிட்ட கேளுங்க. நீங்க வந்து அதற்குரிய கட்டமைப்பு, அதற்குரிய ரைஸ் மில்லு, அதற்குரிய வேர் ஹவுசஸ் ஃபர்ஸ்ட். சார் நீங்க முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க சார், விவசாயம் என்பது 2 வகை. விவசாயத்திற்கு முன்பு, விவசாயத்திற்கு பின்பு. ப்ரீ ஹார்வெஸ்டிங், போஸ்ட் ஹார்வெஸ்டிங். ப்ரீ ஹார்வெஸ்டிங் அது எங்களுடையது. அதற்குரிய வந்து உரங்களை போட வேண்டியது, பண்ண வேண்டியது, செய்ய வேண்டியது எல்லாம் செஞ்சு நாங்க எடுத்து வந்து லட்டு மாதிரி எடுத்து இந்த கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குறோம். போஸ்ட் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது. போஸ்ட் ஹார்வெஸ்டிங் அதாவது அறுவடைக்கு பின்பு இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் இந்திய நாட்டில் இது 100% இருக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு 5% கூட இல்லை, 5% கூட இல்லை. ட்ரையர்ஸ் இருக்கா? இல்ல. அதற்குரிய ரைஸ் மில் இருக்கா? மாடர்ன் ரைஸ் மில் வந்து ஸ்டேட் கிட்ட இருக்கா? ஸ்டேட் கண்ட்ரோல்ல இருக்கா? ஒரு நாளைக்கு 3000 மூட்டை நெல் அரைக்கக்கூடிய தன்மை கொண்ட அரிசி ஆலைகள் தமிழ்நாட்டுல எத்தனை வச்சிருக்கீங்க? இந்தியாவுல எத்தனை வச்சிருக்கிறீங்க? எங்க நெல் இருக்க 1018 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க. சன்னரகத்தை ஒரு 40 கிலோ சிப்பத்தை 1018 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க. சன்னரகத்தை மோட்டார் ரகத்தை 1000 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க. 40 ரூபாய் 40 கிலோ நெல்லை. இத லட்சக்கணக்கான டன் நெல்லை கொண்டு போயிட்டு சேஃப்டி பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட். அதற்குரிய வேர் ஹவுசஸ் இருக்கணும், குடவுன் இருக்கணும். அதுக்கப்புறமா அது வந்து காய வைக்கணும், ட்ரையர்ஸ் இருக்கணும். ட்ரையர்ஸ் அப்படின்னு சொன்னா வந்து இந்த ட்ரையர் இல்ல, மெஷினைஸ்டு ட்ரையர்ஸ், அப்டேட்டட் ட்ரையர்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறமா அது வந்து நெல் குத்தணும். சன்ன ரகம் எல்லாம் ஒரு நாளைக்கு போட்டாச்சுன்னா ஒரு ரைஸ் மில் வந்து 2500 3000 மூட்டை அரைச்சி அது அப்படியே அது இங்க போட்டாச்சு அப்படின்னு சொன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். அதுவே எடுத்துக்கும், அதுவே ஜல்லிக்கும், அதுல இருக்கக்கூடிய தும்மெல்லாம் எடுத்துரும். அடுத்தது நெல் கொண்டு போகும், ஒரு தொட்டியில விடும், அது கழிவு அடுத்த தொட்டிக்கு போகும், செகண்ட் வாஷ். அடுத்தது ட்ரையருக்குள்ள அனுப்பி அப்புறமா வந்து பாய்லருக்குள்ள அனுப்பிடும். பாயில் பண்ணி அப்புறமா போயாச்சுன்னா அது ட்ரையருக்குள்ள போகும். அப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் கோன், செகண்ட் கோன், தேர்ட் கோன், அப்புறம் அப்படியே திருப்பி வெளியில வரும். அரிசியா வெளியில வரும், ஈரம் இல்லாத அரிசியாக வெளியில வரும். அது சேஃப்டி பண்ணுங்க. அது வந்து ஏர் கண்டிஷன் குடோன்ஸ்ல வந்து அது வைக்க வேண்டியிருக்கு, அது பாதுகாக்க வேண்டியிருக்கு, பூச்சிப்புழு பிடிக்காம பாதுகாக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் செய்ய வேண்டியது நான் விவசாயி செய்வானா, கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலையா? அதை யார் செய்ய வேண்டிய வேலை? கொஞ்சம் நினைச்சு பாருங்க சார். அதாவது இந்திய நாட்டுல ஒரு சிமெண்ட் மூட்டையாவது மழையில நனைஞ்சிருக்கா? ஒரே ஒரு டிஏபி மூட்டையாவது மழையில நனைஞ்சிருக்கா? ஒரு யூரியா மூட்டை மழையில நனைஞ்சிருக்கா? முதலாளிகள் தயாரிக்கக்கூடிய அது எப்ப நனையும் எப்ப நனையன்னா என் வீட்டுக்கு வந்த பிறகு நனையுது. என் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து சேர்க்கிற வரைக்கும்
ஒரு மூட்டை யூரியாவை, டிஏபிய, பாஸ்பேட்டை, சிமெண்ட் மூட்டைய நீங்க நினைச்சிருக்கீங்களா? நீங்க நினைச்சுதான் பாருங்களா. நீங்க முதலாளி அர்த்தம் அவங்கள முதலாளிகள் தயாரிக்கக்கூடிய பொருள் அப்படின்னு சொன்னா அது வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து அதற்குரிய நல்ல சரியான கட்டமைப்பு நீங்க வச்சுட்டு இருப்பீங்க. விவசாயிகள் செய்யக்கூடிய பொருள் அப்படின்னு சொன்னா அதற்குரிய கட்டமைப்பு உங்ககிட்ட இருக்காது. ஏன்னா விவசாயிகள் வாயில்லா புழுக்கள் இல்ல. செய்தி ஒரு நாள் கேட்டு உங்களுக்கு என்ன வயசாகுது? ஒரு நாளாவது 10 மூட்டை இந்தியா சிமெண்ட்ல வந்து நனைஞ்சு போச்சு, இந்த சிமெண்ட் நனைஞ்சு போச்சு, 10 மூட்டை சிமெண்ட் நனைஞ்சு போச்சு, ஒரு 5 கிராம் யூரியா நனைஞ்சு போச்சுன்னு சொல்லி எங்கேயாவது ஒரு நாள் ஒரு செய்தி வந்தது கூட 75 வருஷத்துல இல்ல. ஆனா ஒவ்வொரு வருஷமும் மழை பெய்யுது அப்படின்னு சொன்னா மழை என்பது ஒரு பகவானுங்க, கடவுள். அது வருது அப்படின்னு சொன்னா நான் பயப்பட வேண்டிய சூழல்ல நான் இருக்கிறேன். எனக்கு இந்த பயத்தை உண்டாக்கியது யார்? ஏன் குடோன் கட்டல? நான் ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்லட்டுங்களா? நீங்க குடோனே கட்ட தேவையில்ல சார். எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, இந்த மலை அந்த மலை எல்லாம் எல்லா மலைகளும் வராங்கல்ல. அடுத்தது ஆட்சி அதிகாரத்திற்கு யாரோ ஒருத்தர் வருவாங்க. நீங்க கூட்டம் போடுறீங்களா, ஒரு 40,000 பேர் உட்கார்ற மாதிரி அந்த ஷெட்டு ஒரு தடவை போடுறீங்கல்ல, அது அவுக்காம போயிடும். அதை நான் குடோனை பயன்படுத்திக்கிறேன். ஏன் பயன்படுத்த முடியாது? சிப்கோ இருக்குல்ல, ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், சிப்காட், இங்கெல்லாம் ஷெட்டு கட்டி 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 முதலாளிகளுக்கு விடுறீங்கல்ல, கட்டி 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 விவசாயிகளுக்கு விடுங்க. கரண்ட், அதுக்கு ஏசி வைக்கணும்னா அதுக்கு எவ்வளவு கரண்ட் ஆகும்? இந்த கணக்கெல்லாம் ஒருவேளை நீங்க கேட்டீங்கன்னு வைங்க, அதுக்கான பதில் என்ன தெரியுமா? கரண்ட் பில்லு நயா பைசா இல்லாம ஏர் கண்டிஷன் குடோன்ஸ் வந்து இந்திய நாட்டில் கட்ட முடியுமா, கட்ட முடியாதா? கட்ட முடியாது என்று ஆட்சியாளர்கள் சொல்லட்டும், கட்ட முடியும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் நான் சொல்றேன், விவசாயிகள் சொல்றேன். எங்க கிட்ட கொடுத்துருங்க. என்ன செய்வோம் தெரியுமா? சோலார் ப்ராஜெக்டுக்கு மானியம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். நான் ஷெட்டு கட்டி மேல வந்து அந்த இது போடுறதுக்கு பதிலா வந்து சோலார் பேனல்ஸ் வச்சுட்டு அதுலயே நான் மின்சாரத்தை உற்பத்தி செய்து அதுலயே என்னுடைய நெல்லை, என்னுடைய கோதுமையை, என்னுடைய சோயாபீன்ஸை, என்னுடைய காய்கறிகளை, என்னுடைய தக்காளி பழத்தை எல்லாத்தையுமே வந்து கரெக்டான டெம்பரேச்சர்ல என்னால வச்சுக்க முடியும். Why you have not done? ஏன் இது நீ செய்யல? ஏன்னா உங்களுக்கு மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. விவசாயிகளுக்கு என்று தனியாக பட்ஜெட் போடணும் என்ற சிந்தனை உங்களுக்கு வந்ததுனால தானே பட்ஜெட் போட்டீங்க. நல்ல விஷயம். அதே சமயத்தில் இதையும் சேர்த்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களால செய்ய முடியும். சிப்கோ ஷெட் அமைக்கிறீங்க, சிப்காட்டுக்கு அமைக்கிறீங்க, இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ்க்கு அமைக்கிறீங்க, டெக்ஸ்டைல் பார்க்ஸ் அப்படின்ற பேர்ல நீங்க அமைக்கிறீங்க. பெரிய பெரிய மால்ஸ் வந்து உங்களால கட்ட முடியுது, டெக்ஸ்டைல் மால்ஸ் வந்து கட்ட முடியுது. இது எல்லாத்துக்கும் கட்டக்கூடிய நீங்க பரந்தூர் விமான நிலையத்தை இத்தனை 1000 கோடி ரூபாய் கட்டி என்னால வந்து விமான நிலையத்தை நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்ல முடியுது. சொல்ல முடிஞ்ச உங்களுக்கு ஏன் ஷெட்டு போட தெரியலன்ற நான், ஏன் ஏசி வைக்க முடியலன்ற நான், ஏன் ரோடு போட முடியல, ஏன் பாதுகாக்க தெரியல, ஏன் வந்து ஒரு மாடர்ன் ரைஸ் மில் கட்ட முடியல, அதுல என்னுடைய நெல்லை ஏன் அரைக்க முடியல, ஏன் பாதுகாக்க முடியல, ஏன் பதப்படுத்த முடியல? நீங்க மழை வெள்ளம் ஒரு இடத்துல வந்தது, மீஞ்சூர் பகுதியில. அந்த மழை வெள்ளம் பகுதியை நான் போயிருந்தேன், திருவள்ளவாயில் அப்படின்ட்டு. ஒரு அம்மா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கு, உட்கார்ந்துகிட்டே இருக்கு. நான் கேட்டேன், ஏமா இங்க உட்காந்து வீட்டுக்கு போக வேண்டியதுதான்? நானா போக மாட்டேனேனா, அது 4 மணிக்கு வடிஞ்சிரும், என் பயிரை பார்த்துட்டு நான் போவேன். வயசு என்ன தெரியுமா அந்த அம்மாவுக்கு? 72. ஏமா அது வரைக்கும் நீங்க எங்கம்மா இங்க உட்கார முடியுது அப்படின்னு கேட்டா, அது அந்த அம்மா ஒரு கேள்வி என்ன கேட்டது. நான் குழந்தை வந்து கிணத்துல விழுந்து போச்சு அல்லது ஏரியில விழுந்து போச்சு, கவர்மெண்ட் ஆபீசர் எல்லாம் வந்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, குழந்தை எடுக்கிற வரைக்கும் நீங்க வந்து இங்கேயே உட்கார்ந்து இருப்பியா, வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு வருவியான்னு கேட்டு. அதை பயிரை வந்து பயிரா பார்க்கல, பயிரை தன்னுடைய குழந்தையாக பார்க்கிறது, பயிரை தன்னுடைய தெய்வமாக பார்த்திருக்கிறது, பயிரை தன்னுடைய உறவாக பார்க்கிறது. இது எங்களுடைய இந்த வேளாண் சமூகத்திற்கு இருக்கக்கூடிய நோய். இது எங்களுடைய பலவீனமா பலமான்றது எங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியல சார். என்னுடைய பயிரை வந்து நான் வந்து வெறும் துட்டு பொருளாக, லாபமாக அப்படி பார்க்க தெரியல எங்களுக்கு. அது எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய பண்பு, எங்களுடைய நாகரிகம், எங்களுடைய வாழ்வியல், எங்களுடைய தெய்வம், எங்களுடைய உறவு. எப்படி வந்து சிமெண்ட் தயாரிக்கக்கூடிய முதலாளிக்கு வந்து சிமெண்ட் வந்து ஒரு 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 மூலதன பொருளோ, ஒரு லாபம் ஈட்டக்கூடிய பொருளோ, தன்னுடைய குடும்பத்தை மேலும் மேலும் செல்வந்தர்களாக மாற்றக்கூடிய ஒரு பொருளோ,
அது மாதிரிதான் எங்களுடைய வாழ்வியல் இது. அவன் வந்து ஒரு பொருளை வந்து கமோடிட்டியா பார்க்கிறான். தான் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பொருளை கமோடிட்டி அவன் சரக்காக பார்க்கிறான். நாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை நாங்கள் சரக்காக பார்த்ததே இல்லை. அது இப்ப இந்த ஆயிரக்கணக்கான, விவகாரத்துல லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான மக்களுடைய பசியை தீர்க்கக்கூடிய ஒரு 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 ஆதாரம். அது சோர்ஸ் ஆஃப் தி நேஷன். இப்ப இந்த விவகாரத்தை வந்து தமிழக அரசு எப்படி கையாண்டிருக்காங்க, அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? தமிழக அரசு அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பட்ஜெட்ல வந்து வேளாண்மை துறையை வளர்ப்பதற்கான ஒரு பட்ஜெட் தனியாக இந்தியாவில தான் வந்து இந்த ஸ்டேட் தான் வந்து முதல் அறிவிச்சது. அதை வரவேற்கிறோம். அந்த வேளாண்மை துறையை இது வந்து மேலும் உற்பத்தி மேலும் வந்து இதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த பலவீனத்தை போக்காமல் இந்த பலவீனத்தை கலைக்காமல் இது 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 முழுக்க தூக்கி எறியாம இப்படி நீங்க இதுல இப்படி ஏறுட்டீங்கன்னா அது அடுத்தடுத்து தொடர்ந்து பாதிப்புகளை தான் ஏற்படுத்தும். அது இந்த வருஷம் இல்லாத அடுத்த வருஷம் ஏற்படுத்தும், அதுக்கு அடுத்த வருஷம் ஏற்படுத்தும். ஆகவே தமிழக அரசிற்கு நாங்கள் சொல்ல வேண்டியது, ஒரு மூட்டை அல்ல, ஒரு நெல் மணியை கூட வீணாக்கினால் அது மிகப்பெரிய வேளாண் சமூகத்திற்கு அல்லது உணவு பாதுகாப்பு என்கின்ற ஒரு மகத்தான அம்சத்திற்கு செய்யக்கூடிய துரோகமாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த விவகாரத்துல வந்து தமிழக அரசு வந்து நெல் கொள்முதல் விதிகள்ல இருக்க அந்த நெல் ஈரப்பதத்துக்கான அளவை வந்து அதிகரிக்க சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. இது தொடர்பா வந்து மத்திய அரசு அந்த குழு வந்து இப்ப வந்து ஆய்வு செய்யறாங்க. இந்த குழு ஆய்வு செஞ்சு அதோட அறிக்கையை மத்திய அரசுக்கு சமர்ப்பிச்சதுக்கு அப்புறம் தான் இதுல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பருவமழை இப்பவே தொடங்கிருச்சு. இதுல போர்க்கால அடிப்படை நடவடிக்கை எடுக்கப்படுமா, அதை எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, அப்படி வந்து மத்திய அரசு கொள்முதல் செய்யக்கூடாது, செஞ்சா அவங்களால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. போன வருஷம் என்ன பிரச்சனைனா, நெல் கொள்முதல் செய்த நெல்லை நடூர் ரோட்ல 26 மாவட்டங்கள் அப்படிதான், 14 மாவட்டங்கள் அப்படிதான் கூட்டி வச்சான். 500 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு தர வேண்டிய பணத்தை எவன் நெல் கொள்முதல் செஞ்சான்னு தெரியல, எவன் பண்ணான்னு தெரியல, அவன் மாட்டுக்கு ஓடி போயிட்டான். ஆகவே நெல் கொள்முதல் என்கின்ற ஒரு விஷயத்துல வந்து நீங்க வந்து அவங்க கிட்ட கேட்கறோம், இவங்க கிட்ட கேட்கறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதனால வந்து எந்த வேலையை செய்தாலும், அது மத்திய அரசா இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே ஏற்பட்ட பலவீனங்களில் இருந்து சில பாடங்களை கற்க வேண்டும். அது எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒன்றிய அரசு இந்த பாடங்களை கத்துக்குமா என்னன்றது எங்களுக்கு தெரியல. கத்துக்கிறதா இருந்தா வந்து நான் வந்து அமெரிக்காவில இருந்து வரக்கூடிய பருத்திக்கு நான் எந்த விதமான டாரிஃப்ஸும் நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்க மாட்டாரு. சொன்னதனுடைய விட அது எந்த அளவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றது தெரியும். சோயாபீன்ஸ் இன்னைக்கு இங்கிலீஷ் ஹிந்துல ஒரு கற்று வந்திருக்கு. சோயாபீன்ஸ் தயாரிக்கக்கூடிய மத்திய பிரதேஷ் விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றது எல்லாம் தெரியும். அதனால மத்திய அரசு வந்து வேளாண் சமூகத்திற்கான ஒரு முறையான ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் மத்திய அரசு இறங்கும் என்றது எங்களுக்கு தெரியவில்லை. ஆகவே மாநில அரசு கூடுதலாக ஒன்றிய அரசை நிர்பந்தப்படுத்தி மாநில அரசு விவசாயிகள் சமூகத்தை அணிதிரட்டி கொண்டு இதுல ஒரு எதிர்ப்பு குரலை வலுவாக எழுப்பவில்லை என்று சொன்னால் இந்த தோல்விகள், இது போன்ற தோல்விகள் தொடர்ந்து நடக்கத்தான் செய்யும். இப்போ கவனிச்சோம்னா இந்த விஷயத்தை தவிர்த்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாவேகா தலைவர் வந்து திருவாரூர்ல பேசியிருந்தாரு. அதுல அவர் என்ன சொன்னாருன்னா, விவசாயிகளுக்கு நெல் கொள்முதல்ல ஒரு மூட்டைக்கு 40 ரூபா வந்து வசூலிக்கப்படுவதா பேசியிருந்தாரு. இது மாதிரி விவசாயிகள் நெல் கொள்முதல் விவகாரத்துல சந்திக்கிற பிரச்சனைகள் என்னென்ன சார்? தாவேகா தலைவர் எந்த குடோன்ல போயிட்டு எந்த விவசாயியை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு குரல் கொடுத்தாரு? 40 ரூபாய் இல்லைங்க, சில மாவட்டங்கள்ல 40. அதாங்க பேசுறது, நான் கூட பேசுறேன், நீங்களும் பேசலாம், எல்லாரும் பேசலாம். இங்க பேச்சு எங்களுக்கு முக்கியம் இல்லை சார். இங்க பேச்சு இங்க முக்கியமே இல்லை. பேசக்கூடிய எந்த தலைவன் என்கிட்ட வந்தான், என்னை இட்டு போனான், எந்த டிபிசி சென்டராண்ட என்னை எதிர்த்து என்னை உட்கார வச்சு அப்படி 40 ரூபாய் வாங்காது அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்தான், எனக்கு நம்பிக்கை ஊட்டியது எந்த தலைவர்? தாவேகா தலைவர் பேசலாம். 40 ரூபாய் இல்ல, சில மாவட்டங்கள் 60 ரூபாய் வாங்குறாங்க, சில மாவட்டங்கள்ல 40 ரூபாய் வாங்குறாங்க. 40 கிலோ சிப்பம், புரியுதுங்களா? பேசுறது இந்த வாயில வந்து வட சொல்றது, வாயில அறிக்கை விடுறது எங்களுக்கு தேவையே இல்லை. பேசக்கூடிய தலைவர்கள் எங்க கிராமத்தை நோக்கி வரணும். பேசக்கூடிய தலைவர்கள் இந்த கிராமத்து விவசாயிகளை அணிதிரட்டிக்கிட்டு போயிட்டு வந்து டிபிசி ஆண்டு உட்காரணும். தாவேகா தலைவர் ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரே ஒரு போராட்டத்துல ரோட்ல உட்காந்து விவசாயிகளை கூட உட்காந்து ஒரு போராட்டம் பண்ணாரு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நான் விவசாயத்தை விட்டு சைலண்டா வந்துடுறேன். நான் போராட்டமே பண்ணலீங்கன்ற அப்புறமா போராட்டமே கம்மியா, எந்த போராட்டம் கம்மியா பண்ணிருக்காங்க? இப்ப எங்க போராட்டம் பண்ணிருக்காங்க அதை சொல்லுங்க நீங்க.
இல்ல அந்த அஜித்குமாரோட ஒரு வழக்குல இல்ல கூட இல்ல ஒரு எந்த போராட்டம் இஷ்யூ பண்ணாரு சென்னையில. பண்ணிருக்கிறாருங்க? என்ன என்ன காவல்துறையை போராட்டம் கண்டிச்சு பண்ணாரு? பண்ணாரு சென்னையில வந்து எதுக்கு? அஜித்குமாரோட லாக்அப் டெத்துக்கு. நான் அது கூட நான் இது பத்தி போராட்டம் பேசிட்டு பண்ணியிருந்தாங்க. இருக்கிறேங்க நானு. AVK தலைவர் வராரு இப்படி பேசுறாருன்னு பேசட்டும், அவருக்கு உரிமை இருக்கு. அவர் கருத்து சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. நீங்க சொல்லுங்க, அவர் கருத்து சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லுங்க. ஆனா கருத்து சொல்றதுனால ஒண்ணும் ஆயிடாது. அது ஒரு பீப்புள்ஸ் மூவ்மெண்ட், மக்கள் இயக்கமாக மாற்றாமல் எந்த மாற்றத்தையும் நோக்கி நீங்க நீங்க உங்களால நகரவே முடியாது. அதுக்காக எங்க சமூகத்தை பாதுகாப்பதற்கு வட்டம் தலைவருங்க வந்து இறங்கி வீதிக்கு வட்டம் எங்க கிட்ட வட்டம், சும்மா மைக்க பிடிச்சிட்டு கத்திட்டு போறது இல்ல. கிராமங்களுக்கு போக வேண்டியிருக்கு. இப்போ நாங்க வந்து சேலம் டு சென்னை ரோடு இஷ்யூ, அதுக்கப்புறமா வந்து சில திட்டங்களுக்காக வந்து நிலத்தை கையகப்படுத்தும் போது அந்த விவசாயிகளை வந்து நாங்க கிராமங்களுக்கு போயிட்டு இருக்கிறோம். கிராமங்கள்ல இருக்கக்கூடிய விவசாயிகளை அணி திரட்டிக்கிட்டு இருக்கிறோம். கிராமங்கள்ல இருக்கக்கூடிய விவசாயிகளை கலெக்டர் ஆபீஸ் கொண்டு போயிட்டு இருக்கிறோம். போராட்ட காலத்திற்கு கொண்டு போயிட்டு இருக்கிறோம். வழக்குகளை சந்திச்சுட்டு இருக்கிறோம். சிறைச்சாலைகளுக்கு போயிட்டு இருக்கிறோம். இப்படிதான் வந்து ஒரு மூவ்மெண்ட்டை எழுப்பணுமே தவிர, நான் மாட்டுக்கு ஒரு அறிக்கை உட்காந்து செங்கல்பட்டுல உட்காந்துன்னா கும்மிடிப்பூண்ல உட்காந்துன்னு ஒரு அறிக்கை விட்டா போதுமா? அது போதாது. இட்ஸ் நாட் எனஃப். இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலுக்கு அறிக்கை மட்டும் பயன்படாது. எங்களுடைய வாழ்நிலையை மேம்படுத்துவதற்கு களத்தை நோக்கி தலைவர்கள் வர வேண்டும். நிகழ்ச்சியில கலந்துகிட்டு விவசாயிகள் சந்திக்கிற பிரச்சனைகள் தொடர்பாக ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தெரிவிச்சிருந்தீங்க. நன்றி சார். நன்றி.